தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு தோழியின் ரெசிபியை ஆரம்பிக்கலாமா? மகிழ்ச்சியுடன் வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம நல்ல பெரிய தேங்காயா ஒரு தேங்காயை உடைச்சி வச்சிருக்கோம். இதை திருவி எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாம தேங்காய் பார் அதை தான் செய்ய போறோம். அதுக்கு இது ரெண்டையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். தேங்காயெல்லாம் நல்லா துருவி எடுத்தாச்சு. இதை நாம நல்ல வெயில் நேரமா இருந்து நம்ம கொஞ்சம் லேட்டா இந்த தேங்காய் பருப்பியை செய்யறது அப்படின்னா, இந்த துருவடை வெயில்ல நல்லா ஒரு பெரிய தாம்பலத்துல பரப்பி விட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வெறும் வாணலியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆனா உடனே நாம செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே போட்டு வறுக்கலாம். பால் புளியாம சும்மாவே போட்டு வறுக்கலாம். அப்படி வறுத்து அப்படி செஞ்சோம் அப்படிங்கையில 4 நாள் தான் இது நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு இது பூத்து போய் ஒரு மாதிரி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த பாலை இதுல உள்ள அந்த பாலை இறுக்க புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த துருவலை போட்டு நம்ம வறுத்து செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நான் இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இப்ப இதை ஒரு பெரிய பவுல்ல போடுறேன். தண்ணி ஊத்தக்கூடாது. தண்ணி விடாம அப்படி இறுக்க அந்த பாலை புழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளவு பால் இதுல இருந்து வருதுன்னு. நல்லா எந்த அளவுக்கு புளிய முடியுமோ புளிஞ்சிட்டு இதில் அப்படியே போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சிட்டு அப்படி எடுத்துக்கலாம். இந்த பாலையே நாம கொஞ்சமா சுகர் போட்டு அப்படியே அந்த பால் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா காய்ச்சி அப்படி கூட நம்ம குடிக்கலாம். நல்லா ஹார்லிக்ஸ் பால்ல ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கிறது மாதிரி அவ்வளவு ஒரு வாசமாவும் டேஸ்டாவும் சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா அழகா எந்த அளவுக்கு பாலை புளிஞ்சு எடுத்திருக்கேன்னு பாருங்க. இங்க பாருங்க இதுல எவ்வளவு பால் இருக்குன்னு. இதுல ஒரு 50 ml அளவுக்கு பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில இந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக்கிடாம நல்லா சிம்முலையே வச்சுட்டு தான் நம்ம வறுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்க நல்லா எடுத்து தூத்துனோம்னா அழகா கொட்டும். சரியா வறுபடலைன்னா கொட்டாது. அதே மாதிரி இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு தெரியும். இப்போ இதை அந்த பிளேட்லயே எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டி இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்ததா அதே எண்ணெய் சட்டியில 1/2 கிலோ ரவா போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதையும் ஆற வச்சிடலாம். ஓகே, இந்த பூ தேங்காய் துருவல் நல்லா ஆறிட்டு சும்மா 1 நிமிஷம் தான். இதுக்கு ரொம்ப நேரம் வேண்டியதில்லை ஆறுறதுக்கு. ஒரே நிமிஷத்துல ஆறிடும். இப்ப நாம இதை கொஞ்சம் லைட்டா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அம்மா இதை பவுடர் பண்ண மாட்டாங்க, இப்படியெல்லாம் போடுவாங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு இப்படி போடுறதுதான் பிடிக்கும். ஆனா என் வீட்டுக்காரருக்கு இப்படி போடுறது பிடிக்காது. இதை பவுடரா பண்ணி போட்டாதான் பிடிக்கும். அவருக்கு பிடிச்சது மாதிரியே செய்யணும் அப்படிங்கறதுக்காக நான் போய் நல்லா அழகா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க, இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? பிரெட்டை நல்லா உதிரி உதிரியா எடுத்தோம், மிக்சியில போட்டு பவுடர் பண்ணோம் அப்படின்னா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரியுது பாருங்க. ஓகே, அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஸ்டவ்ல வச்சுட்டு இதுல 100 மில்லி தண்ணி ஊத்திக்கலாம். 100 மில்லி தண்ணி ஊத்தினதும் இந்த 3 விரலால புடிச்சு எடுத்தா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சுகர் போடணும். ஆனா சுகர் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் 100 கிராம் குறைச்சிட்டு 400 கிராம் தான் போடுறேன். உங்களுக்கு சுகர் நிறைய வேணும் அப்படின்னா 1/2 கிலோ போடலாம். இல்ல அதை விட இன்னமும் தூக்கலா வேணும்னா இன்னொரு 100 கிராம் கூட நீங்க போட்டுக்கலாம்.
அந்த சுகர் வந்து கரைஞ்சாலே போதும். நல்லா நுரையா வரும்போதே தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். நல்லா நுரையா வருது பாருங்க. இப்போ தேங்காய் துருவலை போட்டுடலாம். இது கூடவே ஏலக்காய் பவுடரையும் போட்டுடலாம். கிண்டிடுங்கப்பா. நல்லா கிண்டணும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா ரவாவையும் போட்டு கிண்ட வேண்டியதுதான். நல்லா கிண்டி முடிச்சதும் பிளேட்ல ஊத்தி பீஸ் பீஸா கட் பண்ணதை என்னால வீடியோ எடுக்க முடியல. பாருங்க அழகா சூப்பரா பார்பாரா எப்படி அந்த கேக் மாதிரி வந்திருக்குன்னு. இதை ஒவ்வொன்னா எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். நல்லா சூப்பரா அழகா வந்திருக்கு. எல்லாம் அடிக்கிடலாம். நல்லா பெரிய பெரிய கேக் மாதிரி எல்லாத்தையும் சூப்பரா கட் பண்ணி அழகா எடுத்து வச்சாச்சு. செமையா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.